வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க. ஜின்னு வந்து சைனாலேருந்து தாய்லாந்துக்கு வந்துட்டான். எல்லாரும் அமைதியாகவே இருக்காங்க. உங்கள் அப்பா வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து அவன் வந்து வேலை செஞ்சுட்டு இதை மாதிரி சொல்கிறான். இனிமேல் நம்ம பழைய போலவே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், அங்கே சைனாவில் நடந்ததெல்லாம் மறந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இது மாதிரி அவன் எதுவும் லவ்வபிளாக பேச வரான். ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிட்டு, ப்ளீஸ் இனிமேல் நீ எதுவும் பேசாத, இனிமேல் என் பின்னாடி சுற்றி உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, உனக்கான லைஃப்பை நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்ன சடனாக இப்படி பேசிட்ட, நான் வந்து உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன் தெரியுமா, இப்படிலாம் பேசுகிறப்ப எனக்கு ஹர்ட் ஆகுன்றது உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படியே அப்பா கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். அவங்க அப்பா கேட்குறாங்க, என்னடா ஆச்சு உங்களுக்குள்ள, என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, எல்லாத்துக்கும் காரணம் இந்த சுவி தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, அவனை போயாடா இவ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா, லவ் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா ஜின்னு சொல்கிறான், இது மாதிரி நான் தப்பான நேரத்தில் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், அவளுக்கு இன்னும் அது ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வரல, நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து இப்போ சைனாலேருந்து தாய்லாந்து வந்துட்டான். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. அம்மாவுக்கு வேறு பையன் வேறு எங்கே போனான்னு தெரிலன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலை, ஏன்னா ஹீரோ காணாமல் போயிட்டான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்படியே வந்து நம்ம ஜின்னையும் நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் ஒன்று சேர்க்கணுன்ற மாதிரி வேறு நினைக்க, இப்படியே அவங்க பழைய மாதிரி கடையெல்லாம் போடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவுடைய ஆஃபீஸ்க்கு தான் யாருக்கும் ஃபுட் டெலிவரி பண்ண போகிறா. அப்படியே நம்ம ஹீரோ வரானான்ற மாதிரி திரும்பி பார்க்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போன டைமில் நம்ம ஹீரோ வந்து சாப்பாடுக்காக வராரு. இந்த டைமும் வந்து சாப்பாடு காலி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அடுத்த தடவை வேணால் ஃபோன் பண்ணி சொல்லுப்பா, புக் பண்ணு, வேணா உனக்கு வேணால் எடுத்து வைக்கிறேன், எத்தனை தடவை வந்துட்டு போவேன், கடையை சாத்திட்டோம், திரும்ப இந்த பக்கம் வந்துடாத, இப்போ கடையை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணி ஹீரோ அனுப்பி வைக்கிறாரு. திரும்ப இந்த கடை பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்படி நம்ம ஹீரோயின் வந்ததுக்கப்புறம், எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதுமா, பேங்க்குக்கு போகிற வேலை இருக்குது, நான் பேங்க்குக்கு போகிறேன், நீ வந்து கடையை சாத்திட்டு சீக்கிரம் கிளம்பிடு, கொஞ்சம் நேரம் கூட நீ டிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறப்போ, நீங்கள் சாப்பிட்லையான்னு இவ கேட்குறா. இல்லை நான் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோ போய்கிட்டே இருந்தால் என்ன நினச்சான்னு தெரியல, திரும்பவும் வந்து நம்ம ஹீரோயின் கடைக்கு வந்துட்டுருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்களா, நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டுருக்கான். டக்குன்னு நம்ம சடனாக நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு நிற்கிறாங்க. 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்காக இருக்குது. இப்படியே வந்து 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு இடத்துக்கு போயிட்டு 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அங்கிளுக்கு வச்சிருந்த சாப்பாடை நம்ம ஹீரோவுக்கு கொடுக்க, நம்ம ஹீரோ சொல்கிறான், என் காரில் நீ வந்து மேகியை கொட்டினதுக்கு பதிலாக அந்த சாப்பாடை கொட்டியிருந்தா கூட அப்பயே நம்ம பிரச்சனை வந்து தீர்ந்துருக்கோம், நீ யாருன்றதை நான் கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஜாடமடியாக சொல்லிட்டு இருக்கான். இப்படி நம்ம ஹீரோயினை வந்து ஒரு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோயினே பார்க்குறான். உன் கூட வந்து அந்த கொரியன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், இதுலேருந்தே உனக்கு கெஸ் வந்திருக்கணும்னு நினச்சேன், ஆனால் இன்னமும் உனக்கு தெரியல நான் யாருன்றது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணி பார்க்க, கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஹீரோயின் நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் போயிட்டு இருக்காங்க. இப்படியே நம்ம ஹீரோக்கு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போடுறாங்க, அடுத்து எப்போ சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோக்கு பக்குங்குது, ஒரு ஊரில் வந்து பட்டாம்பூச்சியெல்லாம் பறக்குது ஹாப்பியாக. ஆனால் நம்ம ஹீரோ ரிப்ளைவே பண்ணலை. ஹீரோயினுக்கு அதனால ஒரே கவலை, என்னடா இவன் எதுவுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு இங்கே ஜூ அங்கிள் பார்க்குறாரு. இவன் ஃபோனையே பார்த்துட்ருக்கா, ஒருவேளை அவனுக்கு ஏதோ சேட் பண்ணுறாளோ அப்படின்ற டவுட் வந்துட்டு, என்னம்மா சமைச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுக்க, நம்ம ஹீரோயின் ஃபோனை டப்புன்னு தூக்கி வச்சுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே அங்கிள் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நைட்டு நான் ஒரு பார்ட்டிக்கு வந்து போக போகிறேன், அதனால் வந்து எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, நீயும் வந்து ஜின்னும் சாப்பிட்ருங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோயினும் ஓகேன்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஜின்னுக்கு கால் பண்ணிவிட்டு, உனக்கு பர்ஃபெக்டாக நைட்டு டின்னர் மாதிரி அவள் கூட ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில், ஒழுங்காக வந்து அவளை பேசி சமாதானப்படுத்தி எனக்கு மருமகளாக்குற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கள் ஹீரோயினுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. இப்படியே சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணுறாங்க. ஜின்னு வழக்கம் போல் ஒரு ஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இப்படியே வந்து அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து சியர்ஸ் சொல்கிறான். இப்போ ஜின்னு கேட்குறான், எதை வச்சு நம்ம சியர்ஸ் பண்ணி குடிக்கலான்னு சொல்கிறப்போ, நீயும் நானும் நல்ல ஒரு சிப்ளிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு சேர்ஸ் பண்ணுவோன்னு சொல்ல, இவனுக்கு முகமே செத்து போகுது. இன்றைக்கி நம்ம ஹீரோயின் இதை கிளியர் அவுட் பண்ணணுன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. என்ன நீ சடனாக வந்துட்டு என்னை போய் அண்ணன் சொல்கிற, என்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நான் சின்ன வயசுலேருந்து அப்படி பார்த்தது கிடையாது உன்னைய அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போ ஏன் என்னோட நல்லா சண்டை போடுற, நம்ம 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டராகவே இருக்கலாம், நீ சண்டை போட்டாலும் பரவாயில்ல, நான் உனக்கு ஆதரவாக தான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, தயவு செய்து நிப்பாட்டு, நான் உன்னை அந்த பார்வையில் பார்க்க கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ, நான் உன்னை அப்படி தான்ப்பா பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் தெளிவாக சொல்கிறாங்க. இது மாதிரி நான் வேறு யாராவது நீ லவ் பண்ணிட்டா நீ என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்க, பரவாயில்ல நீ லவ் பண்ணால் என்ன, உண்மையை என்கிட்ட சொன்னால் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவேன், நான் வந்து ஜின் உனக்காக நான் என்ன வேணால் செய்வேன், ஆனால் என் உயிருள்ள வரைக்கும் நான் உன்னை மட்டும் தான் காதலிப்பேன், அவனை தங்கச்சியாக மட்டும் என் காரணத்தை கொண்டு நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ நைட் ஆகிடுது, ஆஃபீஸை விட்டு போகிறப்போ எல்லோரும் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க, ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஜின்னும் வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். நம்ம ஹீரோ போயிட்டு என்ன ப்ராப்ளம், எதுக்கு எல்லோரும் இப்படி பரபரப்பாக இருக்கீங்க சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ,
உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை சிஇஓ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு போயிட்டுருக்க. காரில் தானே போகிறேன், உன் கூட வரேன், ப்ராப்ளம் என்னதை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க குடோன்லேருந்து ஸ்டாக் வந்து நாளைக்கு போகணும். அதுக்கு வந்து எந்த லேபர்ஸும் வரலை ஸ்டாக் ஏற்றுறதுக்கு. இதனால இவங்க ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் பெண்டிங் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, சரி நம்மெல்லாம் சேர்ந்து வந்து நைட் ஃபுல்லாக இருந்து இந்த ஒர்க்கை பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் விடிய விடிய வந்து அந்த சரக்கெல்லாம் ஏற்றி கரெக்டாக வந்து லோடு ஏற்றி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்படியே அவங்க கூட நம்ம ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சேர் அப்லாம் பண்ணுறான் வேலை செய்கிறவங்கள. இப்படியே வந்து காலையில் அந்த லின்னு பொண்ணை கூப்பிட்டு ஹீரோடைய அப்பா பேசிகிட்டு இருக்காரு. நைட்டு என் பையனும் நீயும் வந்து நைட் ஷோ போனதாக கேள்விப்பட்ட உண்மையாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இது வேறையா என்கிட்ட யாரும் சொல்லலையே அப்படின்னு இந்த பிள்ளை நினச்சிக்கிட்டு, ஆமாம் அங்கிள் போனோமே அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நடந்துட்டுருக்கு, உனக்கும் சுவிக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் சரியில்லாத மாதிரி தெரியுது, நீ வந்து என்னையவே ஏமாத்தலான்னு பார்க்குறியம்மா, நான் ஒரு 1000 பேருக்கு வந்து பாஸாக இருக்கேன், என் பையனை எனக்கு அடக்க தெரியாதா, என்ன ப்ராப்ளம் சொல்லு அப்படின்னு கேட்குறப்போ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படின்ற மாதிரி இழுக்க, அதுக்கப்புறம் இவர் ஒன்றே ஒன்று மட்டும் தான் சொல்கிறாரு, தனக்கு தேவையான பொருளை நம்ம தான் தக்க வச்சுக்கணும், அது எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு சின்ன லிங்க் இருக்குதுன்றது அவங்க அப்பாவுக்கு தெரியும். இப்படி இவங்க மேகசீனில் தான் வேலை செய்கிறா. இவளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட் என்னென்னா, இந்த மாதிரி வாய் பேச முடியாதவங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்றதை ஒரு ஜேர்னலிசம் பண்ணுறது தான். இப்படி இந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹீரோயினை வந்து நோக்கி போயிட்டு, இது மாதிரி சைனாவில் பண்ணதுக்கெலாம் சாரி, நீ இப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண வரா. இங்கே வந்து இந்த பிள்ளை இன்டர்வியூ எடுக்குது. நீங்கள் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பேச முடியாதா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்க, இல்லை நான் நடுவில் தான் எனக்கு பேச்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பல கேள்வி கேட்டுட்டு, இந்த மாதிரி உனக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கா, யாரையும் லவ் பண்ணுறான்னு சொல்லி கேட்குறப்போ, சின்னதாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம் அடுத்தவங்க எங்கேஜ் ஆண்ட பையனை வந்து ஆட்டையை போடுறதானே உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு வேலை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து தப்பாக பேசி அதுவும் வந்து ரெக்கார்ட் பண்ணி லைவாக சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துட்டு, நீ இதை ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் திட்டிகிட்டு இருக்கா. நான் சொன்னாததெல்லாம் நீ ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, என்ன நீ ஓவராக பண்ணிகிட்ருக்க, சுவியோட வந்து நீ ஒரு வாரம் தான் பழகிருக்கு ஹாஸ்பிட்டலில், அதுக்கு போயிட்டு நீ ஓவராக சீன் போட்டுட்ருக்கன்ற மாதிரி கேட்க, என்ன பேர் சொன்ன, ஹீரோவோட பேர் சுவியா அப்படின்ற மாதிரி எழுதி கேட்க, அது உனக்கு தெரியாமல் தான் அவன் கூட பழகிட்டு இருக்கியா சுவின்னு நினச்சி அப்படின்ற மாதிரி இவ கேட்க, என்னது அவன் தான் சுவியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உடனே நம்ம ஹீரோவை பார்க்க கிளம்பிடுறா. இன்னும் இத்தனை நாள் நம்ம ஹீரோ தான் சுவின்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா. இப்படி நம்ம ஹீரோக்கு டைப் பண்ணிவிட்டு, சுவி நம்மளை வந்து விதி ஒன்று சேர்க்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் டைப் பண்ண, ஆமாம் நம்மளை 2 பேரையும் டெஸ்டினி ஒன்று சேர்த்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ரிப்ளை அனுப்புகிறான். இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்க்க போகிறாங்க. ஏன்னா அவனும் ரிப்ளை கொஞ்சம் பாசிட்டிவாக அனுப்பியிருப்பான் இல்லையா. இந்த பக்கம் வந்து இந்த லீ என்ன பண்ணுறான்னா, நம்ம ஜின்னுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, ஆனால் சுவி தான் வந்து அவனுடைய சின்ன வயசு காதலன்றது நம்மளுடைய வந்து சென்ஷனுக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்டால், அவனுக்கு தெரியாது, நீ என்னத்தை உளறி வச்சேன்னு சொல்லி கேட்குறப்போ, ஐயோ சுவி தான் அவன் சின்ன வயசு காதலன்றதை நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்கிறப்போ, அடிப்பாவி பாதால குழியில் போய் தள்ளிட்டேடி எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் எங்கே போகிறான்னா, எப்படியும் ஹாஸ்பிட்டல் தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இவன் கார் எடுத்துகிட்டு போக, நான் ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் தான் உட்காந்துட்ருக்கான். நம்ம ஹீரோயினு கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர நம்ம ஹீரோக்கு ஏதோ நம்ம ஹீரோயின் வந்த மாதிரி ஒரு வைப்பு தோணுது. நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த பேஸ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு சுற்றி பார்க்குறாங்க ஹீரோ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ கரெக்டாக வந்து அந்த பார்க்கிங்லேருந்து நடந்து வரது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு உடனே ஓடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போகிறாங்க, அந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து படிக்கட்டு ஏறுறாரு. திரும்பவும் நம்ம ஹீரோயின் தேடி பார்க்குறப்போ நம்ம ஹீரோ மொட்டை மாடில் நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயினால் தான் கத்த முடியாதே. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த டெக்ஸ்ட்டை நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. அங்கேருந்து நம்ம ஹீரோயின் கை காட்டுறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பக்குன்னு இருக்குது, அப்படியே உயிரே வந்த மாதிரி இருக்குது. உடனே நம்ம ஹீரோயினை தேடி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா சின்ன வயசு காதல் இல்லையா. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லோரும் 2 பேரும் நேருக்கு நேராக மீட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்க, இந்த பக்கம் இந்த ஜின்னு பையன் வேற வந்துடுறான். அவன் ஒரு கார் வருது, வேணும்ட்டே அந்த கார் மேலே போய் விழுந்து இவங்க 2 பேரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஆக்சிடென்ட்டையும் பண்ணி வச்சிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஜின்னுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷனாக இருக்கா. இவ ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸாகவும் இருக்குது, ரொம்ப காண்டாகவும் ஆகிட்டு இருக்கு. அங்கிள் வராரு, டாக்டர் சொல்கிறாரு சாதாரண அடி தான், ஒன்றும் பயம் கிடையாது, ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் சின்ன வந்து இன்னமும் வந்து மயக்கத்தில் தான் இருக்கான். கண் முழிச்சோனே ஷென்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க டக்குன்னு நம்ம ஹீரோவும் உள்ளக்க வராரு. அப்படியே வந்து நம்மளுடைய அந்த ஜென்னு வந்து நம்மளோட ஹீரோயின் கையை பிடிக்கிறான்னா, இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. நான் ஹீரோ
ஹீரோன்ற தெரிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம ஹீரோயின் எதுவுமே இன்னும் பேசலை. அவருக்கும் உடம்பு முடியாதனால கொஞ்சம் அவருக்கு ரொம்பவே மனம் கஷ்டமாகவே இருக்குது. இப்படியே வந்து எதையும் கண்டுக்கிறாமல் உள்ளே வந்து பார்த்துட்டு உங்கள் பையனுக்கான ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் எங்கள் கம்பெனியே பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு போக நம்ம ஹீரோயின் லைட்டாக திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்காமையே இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இன்னமும் ஹர்ட் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் ஹீரோவை இக்னோர் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாங்க. இப்படியே வந்து நம்ம ஜூ அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, என் பையன் வந்து ஹீரோயின் மேலே ரொம்ப தீவிரமான காதலில் இருக்கான்ப்பா. அந்த பொண்ணு நீயும் சின்ன வயசில் தெரியாதனமாக லவ் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. என் பையனுக்கு அந்த பொண்ணை விட்டு கொடுப்பான்ற மாதிரி கேட்க, ஒன்றும் பயப்படாதீங்க, உங்கள் பையனுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஹீரோயின் பின்னாடி வரமாட்டேன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், அவன் எந்த ப்ராப்ளமும் உங்களுக்குள்ளே வராது அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை விட்டு கொடுக்குறேன்னு சொன்னதுனால அதை நினச்சி இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படியே வந்து தன்னுடைய எக்ஸ் காதலியை பார்த்துட்டு அவள் கூட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்க, அந்த பிள்ளைக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், முதல் முறையாக ஒரு காதலோட வலி எப்படி இருக்குன்றத நான் இன்றைக்கி உணர்ந்தேன். எப்போ வந்து நம்ம ஷென்ஷன் வந்து அவன் கையை பிடிச்சாலோ அப்போ என் மனசில் ஒரு வலி மாதிரி ஏற்பட்டுச்சு. அதே காயம் தானே ஓ மனசுலையும் ஏற்பட்டிருக்கும். நான் முறையாக வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, இது மாதிரி அவள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், அது எனக்கு போதுன்ற மாதிரி இவன் சொல்ல, அப்புறம் உன் சந்தோஷத்தை யார் பார்த்துக்கிறவா அப்படின்ற மாதிரி லீ கேட்குறா. நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும் இல்லையோ, உன்னோட சந்தோஷம் என்னோட கிடையாது, நீ வேறு எங்கேயாவது தேடிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி அந்த பிள்ளையை அனுப்பி வச்சிடறான். அந்த பிள்ளையும் அழுதுகிட்டே போயிடுது. இப்படியே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. அப்படியே வந்து அந்த டேப்லெட்ஸ்லாம் தேடுறப்போ ஒரு சர்ச்சோட ஃபோட்டோ கீழே விழுகுது. நம்ம ஹீரோயின் இந்த ஸ்டார்டிங்கில் சைனா போனப்போ சர்ச் போகணுன்னு சொல்லியிருப்பாங்க, அதோடைய ஃபோட்டோ தான். அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு நம்ம ஹீரோயின் அதில் ஏதோ எழுதுறாங்க. நம்ம ஹீரோவும் அதுதான் வச்சுருக்காப்புல. இது பொறுக்காத நம்ம ஜின்னு எங்கே இருக்கேன்னு கத்த, நம்ம ஹீரோயின் இவன் வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி போய் பார்த்துட்ருக்கா. நீ எதுக்கடா ஏஞ்சி நடந்து வந்தன்ற மாதிரி கேட்டுட்ருக்க. இப்படி காலையில் ஆகிடுது. நம்ம ஹீரோவுடைய அம்மா என்னன்னு தெரியல, செம்ம காண்ட அந்த பூவெல்லாம் போட்டு கிளறிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான், அம்மாவுக்கு ஏதோ மென்டலாக டிஸ்டர்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, வாங்கம்மா நம்ம கொஞ்சம் வெளியே போகலாம், எதுக்கு இப்படி டிஸ்டர்பாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இது மாதிரி கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கொடுக்காம இந்த ஜின்னு பையன் ஹீரோயினை பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ வேலை வாங்கிட்டு இருக்கான். அப்படியே இவங்கெல்லாம் வந்து வெளியே போகிறாங்க. அப்படியே வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறான், நீங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணதுக்கு எதுவும் வருத்தப்படுறீங்களான்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லைப்பா விதி இது மாதிரி தீர்மானிச்சிருச்சு, என்னதான் நினச்சாலும் உங்கள் அப்பாவை நான் கைவிட முடியாது இல்லையா, ஏன்னா அவங்க காலேஜ் படிக்கிறப்ப தான் லவ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு, அவங்க அப்பா விதின்ற மாதிரி அவங்க அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு யாருமே வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மூஞ்சி முகத்தையும் காட்ட, அந்த அங்கிள் கரெக்டாக சொல்கிறாப்புல, நீங்கள் இப்படி தானே வீட்டில் இருக்க மாட்டீங்க, உங்கள் ஒய்ஃப்க்கு இப்படி தானே கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஒரு கோவப்பட்டு எந்திரிச்சு போயிடுறாப்புல. அப்படியே ஹீரோடைய அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன், நாளைக்கு நான் சந்தோஷமாக இருப்பானான்றதே தெரியல, இந்த நொடி இந்த நிமிஷம் இதே இப்படி இருந்துடக்கூடாதான்ற மாதிரிலாம் சொல்ல, ஏம்மா நீங்கள் சந்தோஷத்தை நினச்சி கவலைப்படுறீங்க, உங்களை கொண்டு போய் நான் டாக்டர்கிட்ட போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, அம்மா வேண்டாம் மீடியாவுக்கு தெரிஞ்சால் அவங்க அப்பா பேர் கெட்டு போயிடுன்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் வேணாம்மா, உங்களை வில்லேஜ் சைடு இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோ ஆல்ரெடி சின்ன பிள்ளையில இருந்திருப்பா இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அம்மாவுக்கு கொஞ்சம் மன ரீதியாக அவங்களுக்கு சில அட்வைஸ் கொடுக்குற மாதிரி கூட்டிகிட்டு போய் விடுறான். இப்போ இதே ஹாஸ்பிட்டலில் தான் ஜின்னு இருக்கான். ஜின்னை பார்க்க போகிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்லிட்டு நினச்சி போகிறான். அதுக்கப்புறம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க. 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. நான் எதுவுமே பேசலை. நம்ம ஹீரோ ஜின்னு மட்டும் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு வார்த்தை கூட பேசாமல் போக, நம்ம ஹீரோக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நான் அவங்க கூட வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்கிறா. இப்படி இவங்க 2 பேரும் நடந்து போகிறாங்க. இது நம்ம ஜின்னுக்கு பொறுக்குமா, அவன் வேற ஒரு உருட்டுக்கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க 2 பேரையும். இப்படி இவங்க சின்ன வயசில் இருந்த அந்த சர்ச்சுக்கு தான் போகிறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்க சர்ச்சுக்கு. அங்கே போகிறப்ப நம்ம ஹீரோ கோட்லேருந்து அந்த சர்ச்சோட ஃபோட்டோ கீழே விழுந்துருது. இது நம்ம ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு நிற்கிறான். இல்லை இது வந்து நாங்கள் சைனாவில் போகணும்னு நினச்ச ஒரு சர்ச்சு, அதோட ஃபோட்டோ தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து அவகிட்ட இருக்க ஃபோட்டோவை காமிச்சிட்டு இது 2த்துல வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பா, எது ஒன்றுதுன்றதை கரெக்டாக எடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு வேணும்ட்டுனே நம்ம ஹீரோயினுடைய கார்டை தான் எடுக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம ஹீரோ இது லைட்டாக கொஞ்சம் ஃபோல்டாக இருக்கும். இப்படி ஹீரோயினுக்கும் தெரியுது இப்படி எடுத்துட்டானே தப்பான்னு சொல்லிட்டு, இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து அந்த லக்கி ஸ்டார் சிம்பிளை காட்டுறாங்க. பின்னாடி அந்த லக்கி ஸ்டார் சிம்பிள் நல்லாவே தெரியுது அவனுக்கு ஷேடோவில். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு பக்குன்னு ஆகிடுது. ஏன்னா அவனுக்கு ப்ராமிஸ்
ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான் இல்லையா ஹீரோயின் கிட்ட நான் யாருன்றதை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சடனாக நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்ற மாதிரி கிளம்ப இங்கே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஏன்டா அவன் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறேன். ஆக்சுவலாக ஹீரோவை பார்க்க வந்துட்டு கீழேருந்து கை காமிச்சிருப்பாங்க இல்லையா, அப்போ ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க என்னென்னா நீயும் நானும் ஒன்று சேர வேண்டிய வந்து டைம் வந்துச்சு, கடவுள் நம்மளை ஒன்று சேர்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பா. அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துருப்பாரு. இப்போ இதில் என்ன ஹீரோயின் எழுதியிருக்காருன்னா நம்ம இவ்வளோ பக்கத்தில் இருந்தும் கூட எதுக்கு நம்ம 2 பேரும் தெரியாத மாதிரி இப்படி நடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, என்னை தேடி வா சுவி அப்படின்ற மாதிரி அவள் எழுதியிருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோ மனசு ஒரு நிமிஷம் கேட்கல, ஹீரோயினை தேடி ஓடுறான். இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் வந்து சர்ச்சில் இன்னமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. டக்குன்னு யாரோ கதவை திறக்கிறாங்க. சுவி தான் நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக திரும்பி பார்க்குறா. ஆனால் கொஞ்ச நேரத்தில் முகமே மாறிடுது. இப்படி இந்த எபிசோட் எங்கே முடியுது, நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நானும் கொஞ்சம் லாங்காக போட்டு வீடியோ சீக்கிரம் ஃபினிஷ் பண்ண தான் பார்க்குறேன். லிட்ரலி கொஞ்சம் ரொம்ப பிஸியாக லைஃபே ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சேனலில் ரிமெம்பரிங் ரிச்வானுடைய செகண்ட் எபிசோட் வந்திருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள்.